கட்சி தொடங்கியிருக்கிறார். புதிய கட்சி தொடக்க விழாவில் எடப்பாடியை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தி இருக்கிறார். எடப்பாடியை பற்றி பேச தகுதியற்றவர் சசிகலா. அதிமுக தொண்டர்களால் வெளியேற்றப்பட்ட சசிகலா இன்று வரை அதிமுக தொண்டர்களை பிடிக்கிற பேர் சசிகலா. அம்மாவுக்கு இவர் செய்த துரோகம் இன்றளவு அதிமுக தொண்டர்களால் மறக்க முடியவில்லை. நில சசிகலா அதிமுகவுக்கு எந்தவித பயணமும் இல்லை. அம்மாவுக்கு எடுபடியாக இருந்த சசிகலா அம்மாவுக்கு பிறகு அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனால் காலம் செய்த கோலம் அவர் செய்த தீவினை அவரை சிறைச்சாலையை கொண்டு சென்றது. பெங்களூரில் சிறையில் இருந்த சசிகலா 4 ஆண்டுக்கு பிறகு விடுதலையான பிறகு தான் மீண்டும் அதிமுக தன் கண்ட்ரோல் வரும், தன் கட்டுப்பாட்டு வைத்துக் கொள்ளலாம் நினைத்திருந்த சசிகலாவுக்கு பேர அதிர்ச்சியாக இருந்தது. எடப்பாடியார் அதிகத்தில் அதிமுக வந்ததனால் அவரை அதிமுக கோட்டைக்குள் வர முடியவில்லை. அதிமுக நிர்வாகிகளால் சசிகலா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது அதிமுக அவருக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் அவ்வப்போது அதிமுகவை நான் தான் பொதுச் செயலர் என சொல்லி கொண்டிருந்த சசிகலா அதிமுகவை நான் ஒருங்கிணைப்பேன் என சொல்லி கொண்டிருந்தார். 9 ஆண்டுகள் கட்சி என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும், நான் கட்சியை இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த சசிகலா இந்த 9 ஆண்டுகளில் அவரால் அதிமுகவை நெருங்க முடியவில்லை. அதிமுக முக்கியமான தலைவர்கள் தன் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களை நினைத்திருந்த சசிகலா எந்த முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் சசிகலாவை சந்திக்கவில்லை. இதனால் அமைதியாக இருந்த சசிகலா இனி அமைதியாக இருந்தால் அரசியலின் நினைத்து தற்போது புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார். புதிய கட்சி தொடங்கியுள்ள எடப்பாடி பற்றி பல குற்றச்சாட்டு சுமத்தியிருந்தார். அந்த குற்றச்சாட்டு எல்லளவு உண்மை இல்லை. இவரை போல எடப்பாடியார் பேச ஆரம்பித்தால் சசிகலாவுடைய நிலைமை இன்னும் மோசமாகும். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அது அமைதியாக இருக்கிற காரணம் அதிமுக மீண்டும் வர வேண்டும். அதிமுக மீண்டும் அம்மா சொன்னது போல பல 100 ஆண்டுகள் நிலைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியார் ஆசை. அதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சசிகலா பதவி ஆசையால் அம்மாவுக்கு செய்த துரோகம் இன்றளவும் அதிமுக தொண்டர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் ஒரு தொண்டர் சசிகலா பக்கம் நெருங்க முடியவில்லை. அதிமுக உண்மையான தொண்டர்கள் பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ பணத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் கிடையாது. அதிமுக உண்மையாக விசுவாசம் இருப்பவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு எடப்பாடி இவருடைய நினைப்பு